உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளரும் திருப்பூர் சட்டமன்ற உறுப்பினருமான SS பாலாஜி கிராமம் கிராமமாக சென்று மக்களின் குறைகளை கேட்டறிந்து வருகிறார். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்பூரூர் சட்டமன்ற தொகுதியில் அடங்கிய 83 ஊராட்சிகளுக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளரும் திருப்பூரூர் சட்டமன்ற உறுப்பினருமான SS பாலாஜி நேரடியாக சென்று ஊராட்சி சார்ந்த குறைகளை கேட்டறிந்து சட்டமன்றத்தில் அதன் விவாதங்களை முன்வைக்க உள்ளார். இதற்காக அவர் குரல் கேட்போம் குறைகளை களைவோம் என்ற வாசகத்தோடு 1 மாதம் தொகுதியில் தங்கி குறைகளை கேட்டறிய உள்ளார். அந்த வகையில் திருக்கடுகுன்றம் ஊராட்சிக்குட்பட்ட அனூர் கிராமத்தில் இரவு தங்கிய அவர் காலை 7 மணி முதல் ஊராக பயணித்து மக்களின் குறைகளை கேட்டு வருகின்றார். அதில் ஆனூர், பொன்விளைந்த களத்தூர், சாலூர், மடப்பாக்கம் மற்றும் மாம்பாக்கம் உள்ளிட்ட 5 ஊராட்சிகளில் வீதி வீதியாக இருசக்கர வாகனத்தில் பொதுமக்களை சந்தித்து குறைகளை கேட்டறிந்தார். குரல் கேட்போம் குறை களைவோம் பயணத்தை மேற்கொண்டு இன்றைக்கு நிறைவு செய்திருக்கிறேன். இந்த பயணத்தில் இதுவரை நேற்றைக்கு திருப்பூரூர் ஒன்றியத்தில் 5 ஊராட்சிகளை சிறுதாவூர், ஆமூர், குன்னப்பட்டு, காரணை, பையனூர், ஆலத்தூர் ஆகிய 6 ஊராட்சிகளை பார்த்திருக்கிறேன். இன்றைக்கு 5 ஊராட்சிகளில் மக்களை சந்தித்து மக்கள் பிரதிநிதிகளை சந்தித்திருக்கிறேன். இன்றைக்கு காலையில் ஆனூரில் தொடங்கி பொன்விளைந்த களத்தூர், சாலூர், மாம்பாக்கம், மணப்பாக்கம் ஆகிய 5 ஊராட்சிகளில் இன்றைக்கு சந்திப்பை நடத்தி நிறைவு செய்திருக்கிறேன். இந்த பயணத்தில் பொதுவாக மக்கள் தெரிவிக்கக்கூடிய சிறு சிறு குறைபாடுகளை அங்கிருந்தபடியே சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் அலைபேசியிலே அழைத்து அதற்கான தீர்வுகளை கண்டு வருவதும், நீண்ட நெடுநாளாக இருக்கக்கூடிய அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்று தீர்க்கக்கூடிய பிரச்சனைகள் தொடர்பாக அவர்களிடமிருந்து மனுக்களை பெற்று அதை முறையாக உரிய துறையிடம், உரிய துறை அமைச்சரிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்கான வழிமுறைகளில் ஈடுபட்டு வருகிறேன். அவ்வப்போது எழக்கூடிய பிரச்சனைகள் அல்லது அங்கேயே தீர்த்து விடக்கூடிய பிரச்சனைகளாக மின்துறை சார்ந்த பிரச்சனைகள் சிலது வருகிறது. சில இடங்களில் டிரான்ஸ்ஃபார்மர் வைப்பதற்கான கம்பங்கள் வைக்கப்பட்டு டிரான்ஸ்ஃபார்மர் இன்னும் வைக்கப்படவில்லை என்கின்ற ஒரு நிலை சுட்டிக்காட்டப்பட்டது. அதற்கு உடனடியாக சம்பந்தப்பட்ட மின்துறை அதிகாரியிடம் பேசும்போது டிரான்ஸ்ஃபார்மர் போதுமான எண்ணிக்கையில் இப்பொழுது வந்திருக்கிறது, டிரான்ஸ்ஃபார்மரை வைத்து தருகிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். பல இடங்களில் மின் கம்பங்கள் நிறுவப்பட்டு பல ஆண்டுகள் ஆகிறது. ஆகவே அந்த மின் கம்பங்கள் மிகவும் பழுதடைந்த நிலையில் இருக்கிறது. தற்போதைக்கு 1-2 மின்கம்பங்கள் அல்லது 10-15 மின்கம்பங்கள் தேவைப்படுகிற இடங்களில் இப்பொழுதே உடனடியாக சரி செய்து தருகிறோம் என்கிற உத்தரவாதத்தை மின்துறை அதிகாரிகள் கொடுத்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக பல்வேறு ஊராட்சிகளில் முழுமையாக மின்கம்பங்களை மாற்ற வேண்டிய தேவை இருந்தது என்று சொன்னால் அதற்குண்டான மின்கம்பங்களை நாங்கள் உரிய முறையிலே பெற்று அதை செய்து தருகிறோம் என்கின்ற உத்தரவாதத்தை கொடுத்திருக்கிறார். நீண்ட நாள் பிரச்சனைகளாக மக்களிடம் தொடர்ந்து வரக்கூடிய கோரிக்கையானது, மக்கள் அரசு நிலங்களிலே குடியிருக்கக்கூடிய மக்கள் அவர்களுக்கு பட்டா வழங்கப்படவில்லை என்பதும், பல இடங்களில் மின்சார இணைப்பு வழங்கப்படவில்லை என்பதும் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கிறது. இது திருப்பூர் சட்டமன்ற தொகுதியில் மட்டுமல்ல, பல்வேறு இடங்களில் தமிழ்நாட்டினுடைய பல்வேறு தொகுதியில் இது இருந்து கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனை. இந்த பிரச்சனை தொடர்பாக ஏற்கனவே மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு சென்றிருக்கிறோம். இன்னும் குறிப்பாக இந்த மாவட்டத்துடைய நிர்வாக அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் தாமோகன் பர்சன் அவர்கள் இது தொடர்ச்சியாக முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறார். அதனுடைய எதிரொலியாக சில நடவடிக்கைகளை அரசு எடுத்திருக்கிறது. அதை பற்றி மக்களிடம் விளக்கியிருக்கிறேன். அந்த நடவடிக்கை என்பது ஒரு நிலையிலே மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக இதற்கு தீர்வு காண வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறது. அதற்கு தீர்வு காணுவோம் என்கின்ற உறுதிமொழியை வழங்கியிருக்கிறோம்.
அதே போன்று பேருந்துகள் தொடர்பான கோரிக்கைகள் நிறைய இடங்களில் வருகிறது. பேருந்துகள் பல இடங்களில் உரிய நேரத்தில் வருவதில்லை. 2 இயக்கங்கள் இருந்தது என்று சொன்னால், ஒரு இயக்கம் வருகிறது, மற்றொரு இயக்கம், ஒரு சர்வீஸ் வருகிறது, மற்றொரு சர்வீஸ் நிறுத்தப்படுகிறது என்பதெல்லாம் வந்திருக்கிறது. அது தொடர்பாக எல்லாம் உடனே அந்த இடத்திலிருந்தே சம்பந்தப்பட்ட மேலாளருக்கு தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறேன். இருந்தாலும் இவை அனைத்தையும் தொகுத்து, இந்த பிரச்சனையெல்லாம் தொகுத்து சம்பந்தப்பட்ட துறை அமைச்சரிடம் வழங்குவது என்கின்ற நிலையை மேற்கொண்டிருக்கிறேன். சில ஊராட்சிகளில் சாலைகள் மிகவும் மோசமாக இருக்கக்கூடிய நிலை சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. அது தொடர்பாக முதலமைச்சர் அவர்கள் தனியான ஒரு திட்டத்தை அறிவித்து அதில் பல சாலைகள் போடப்படுகிறது என்று சொன்னாலும் இன்னும் பல சாலைகள் போட வேண்டிய நிலை இருக்கிறது. அதற்கு இன்னும் இந்த ஆண்டு கூடுதலான நிதி ஒதுக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை முன்வைப்பதற்கான ஒரு நிலையை மேற்கொள்வேன் என்பதை அவரிடம் உறுதிமொழியாக அளித்திருக்கிறேன். சென்னை தாம்பரம் அடுத்த மாந்தோப்பு காந்தி ரோட் பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் செங்கல்பட்டு மாவட்ட பொறுப்பாளர் விடுதலை தலைமையில் தண்ணீர் பந்தல் திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட செயலாளர் பொறியாளர் சாமுவேல் எபினேசர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து பொதுமக்களுக்கு மோர், தர்பூசணி, நுங்கு, இளநீர் உள்ளிட்ட பொருட்களை வழங்கி நிகழ்ச்சியை சிறப்பித்தார். இந்த நிகழ்ச்சியில் கட்சி நிர்வாகிகள், முன்னாள் மாவட்ட செயலாளர் தேவா, அருள் பிரகாசம், ராமானுஜம், ஆதி சோலமன், ஸ்டான்லி, கார் ரமேஷ், சு அமிர்தராஜ், பிரசன்னா, பழக்கடை விநாயகம், IPR ராஜா, ஆதி தமிழன், யோவான், சதீஷ், விக்கி, ஜீவா, விஜயகாந்த் மற்றும் ஏராளமான கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இன்றைய களத்தல் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,